வணக்கம். வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி 8th அக்டோபர் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, எந்த மாதிரி லெவல்ஸில் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆச்சுங்கிறத பார்க்க போகிறோம். நான் நேற்றுக்கு ஈவினிங் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். டுமாரோ ப்ரிடிக்ஷன், அதாவது 8th அக்டோபர் மார்க்கெட் எந்த மாதிரி லெவலுக்குள்ளே எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அதோடைய பேஜ் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நேற்றுக்கு சொன்னது வந்து பை அண்ட் டிப் அண்டு செல் அட் ஹை தான் மார்க்கெட்டு 8th அக்டோபர் மார்க்கெட் வியூ இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனாலிசிஸ் வியூவாக சொல்லியிருந்தேன். ஸோ செல் அட் ஹை அப்படிங்கிறது 25,180 to 25,220 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் அது வரைக்கும் போய் தென் அங்கேருந்து செல்லாருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சப்போர்ட் 24,975 to 25,025 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ நான் மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வந்தால் அங்கேருந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஓப்பனிங்கில் மார்க்கெட்டு 7th அக்டோபர் அன்னைக்கு ஈவினிங் என்ன க்ளோஸ் இருந்ததோ அந்த க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு பையிங் வரும். வந்துட்டு ட்ரிபிள் டாப் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ டாப் 1, டாப் 2, டாப் 3 ஃபார்ம் ஆகி அங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான ப்ராபிலிட்டிஸ் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி 8th அக்டோபர் எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்குது. ஸோ நம்ம அனாலிசிஸ் ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக தான் இருந்திருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். சேம் லைக் பேங்க் நிஃப்டி அதே தான். சப்போர்ட் 55,725, 55,825 அந்த ஜோனை சப்போர்ட் ஆகும். அது செகண்ட் சப்போர்ட். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 56,000 to 56,150 வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதை ஸ்லோவாக அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி சடன் பிரேக் வந்து ஒரு 1050 கொடுத்தது. அண்ட் தென் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டான செகண்ட் சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் அழகாக டச் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்மளுடைய அனாலிசிஸ் படி, எக்ஸ்பெக்டேஷன் படி, நம்மளுடைய வியூ படி மூவ்மெண்ட் இருந்திருக்கு, லெவல்ஸ் படி போயிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு 9th அக்டோபர் எந்த மாதிரி லெவல்ஸ்க்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகலாங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.